அன்பு தமிழஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றிகள் வணக்கம். என் உயிர் சீமாந்தா முதல்வர் நாட்டையே நாசமாக்கியவரை நட்பு பாராட்டுவார். தமிழையும் தமிழ் மக்களையும் தமிழக தேசத்தையும் விரும்புவரை வெறுத்து பேசாதா குறைக்காத நாளே இல்லை சீமான். ஏன்னா இந்த தமிழர்கள் தான் 50 வருடமா ஆட்சி செய்து இயற்கை வளம் மனித உயிர் கிட்னி வரை அழித்தார்கள் அல்லவா. இவர்கள் தான் பல லட்சம் கோடி மக்கள் வரி பணத்தை ஊழலாக்கி வாழ்ந்தார்களா. சீமான் அரசியலுக்கு வந்து காசு சம்பாதித்து சொகுசாக வாழும் தற்குறிக்கும் காசே வேணான்னு மக்களுக்காக அரசியலுக்கு வர தங்கங்களுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? என்ன மனசார நேசிக்கிற நம்ம மக்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன், உங்களுக்காக சேவை செய்ய உங்க விஜய் நான் வருவேன். ஏன் வெறி, என் மக்கள் தான், என் மக்களுக்கு நான் வர்றதுக்கு என்ன, நம்ம சொத்தை அழிஞ்சாலும் சரி நம்மளுக்கு தேவை மக்கள். இந்த மக்களுக்காக யாராவது ஒருத்தன் செத்துன்ற கிடையாது, என்னுடைய பேர் இருக்கட்டுமே. அந்த ஒரே உரிமையில தான் நான் வந்து முதல்ல வறுமை கொட்டுக்கல. நான் நிச்சயமாக சொல்றேன், ஆட்சிக்கு வந்தால் ஆட்சியாளர் ஆட்சியில் இருக்கும் யாராக இருந்தாலும் செய்ய முடியும். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், அடிப்படை வசதி, சுகாதாரத்தன்மை எதுவுமே செஞ்சு தர முடியும். நிச்சயமாக நான் வந்தால் அதைத்தான் செய்வேன். நான் இதை செய்வோம் இதை செய்வோம் இந்த பொய்யான வாக்குறுதிகள்லாம் எப்பவுமே கொடுக்க மாட்டோம். ஆனா அட் த சேம் டைம் மருத்துவம், குடிநீர், ரேஷன், கல்வி, அடிப்படை சாலை வசதி, மின்சாரம், இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல நோ காம்ப்ரமைஸ். பெண்கள் பாதுகாப்புல, சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறதுல நோ காம்ப்ரமைஸ். சிம்பிளா நம்மளுடைய விஷன் என்னன்னு சொல்லணும்னா, ஏழ்மை வறுமை இல்லாத தமிழகம். கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். இனிமே எனக்கு இதான் என் வேலையே, என் கடன் இனி என் மக்களுக்கு பணி செய்து கிடப்பதே.